மயிலே என் மயிலே சிந்தாமணி குயிலே வணக்கம் புது செந்தாளம் பூமடலே தொடலாமா ஆனந்த சர்க்கம் கொஞ்சம் தரலாமா இந்த ஊர் பார்க்கவே ஒரு பூந்தேரிலே நீ ஊர் போல வரலாமா என் ஜோதியே சிந்தாமணி குயிலே வணக்கம் புது செந்தாளம் பூமடலே தொடரட்டுமே ஆனந்த சொர்க்கம் இன்னும் மலரட்டுமே என் மார்மீதிலே ஒரு பூ போலவே நீ நாளோறு மலரண்டுமே என் ஜோதியே சிந்தாமணி குயிலே மணக்கும் புது செந்தாளம் பூமடலே உன்னை தழுவாமலே மன்ன நழுவாதடி மனம் ஒரு காதடி மயிலே என் மயிலே சிந்தாமணி குயிலே மணக்கும் புது செந்தாளம் பூமடலே நன்றி 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 நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாருங்க கொஞ்சம் நேரம் அங்கிட்டு போயிட்டு வாங்க போகலாம் ஒரு 10 நிமிஷம் பெங்களூரை சேர்ந்த அன்பு சகோதரர் பொன்னுச்சாமி அண்ணா அவர்கள் என்னை பாராட்டி 301 ரூபா அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்திருக்கிறார். அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த பெங்களூரை சேர்ந்த பொன்னுச்சாமி அண்ணா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் வணக்கம். நமது ஊரை சேர்ந்த அம்மா சத்திரத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பாப்பா பெரியதனம் பிருத்திவிராஜ் அன்பாப்பா பிருத்திவிராஜ் தானே பிருத்திவிராஜ் அன்பாப்பா அவர்கள் என்னை பாராட்டி எனக்கு 101 ரூபா அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்துக்கிறார். அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அன்பாப்பா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் 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 வணக்கம். எப்போ கொடுத்தீங்க? சாராய கடையில் கொடுத்துருப்பாரு. நிறைய தங்க அலையே. சரி 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 பார்த்துக்கிறேன் உட்காரு சித்தப்ப உட்காருப்போம் உட்காரு சித்தப்ப நல்லா உட்காந்து ஆட்டமாக தான் இருக்குது. உட்காருங்க இவங்க ஆடுறாங்களே நீங்கள் நல்லா ஆடுனீங்க உட்காருங்க. யார் நீங்கள் யார் நீங்கள் யாருன்னு சொல்லுங்க. முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. புவியில் அவதரிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளும் கேள்வி இது. நீ யார் நான் யார் என்று சரி தன்னை உணர்ந்தவன் தான் மனிதன். ஒரு விஷயத்தை நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம யாரு நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் நம்ம செய்யக்கூடியது சரியா என்பதை உணர்ந்து அறிந்து பகுத்தறிவை பயன்படுத்தி செயல்படக்கூடியவன் தான் மனிதனாகப்பட்டவன். அப்படி இருக்கிற நேரத்திலே என்ன வழிமறிக்க காரணம் என்ன? நீங்க வருவதற்கு காரணம் என்ன? நான் எங்கும் தங்கும் தடையின்றி வரக்கூடியவன் போகக்கூடியவன். என்ன பார்த்துங்க ஏன் வந்தீங்க எதுக்கு வந்து கேட்கறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. எனக்கு இருக்கு அதிகாரம். உனக்கு எதை வச்சு இருக்குங்கிற அதிகாரம்? இந்த உனக்கு எனக்குன்னா அத்தியா விடுவேன். உனக்கு எனக்குங்கிற ஏக வசனம்லாம் இங்க பேசப்படாது. உனக்கு என்ன அதிகாரம் கேட்டா அப்புறம் உனக்கு என்னன்னு கேட்க சொல்ற? என்ன சவுடாலா? முதல்ல சவுடால்தே. அப்படியே சவுடால்தே. பாப்பா சவுடால் என்னதான் நீ சவுடால் பண்றன்னு பார்க்கலாம். என்ன சவுடால் உங்களுக்கு என்ன தெரியும்னு வந்து நிக்கிறீங்க நான் கேக்குறேன். பாறா உனக்கு என்ன தெரியும்? முதல்ல யாரு கிட்ட நிக்கிறான் யாரு கிட்ட பேசுறான் அப்படி முதல்ல தெரிஞ்சு பேசணும். உன்கிட்ட தான் நிக்கிறேன் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீ யார் முதல்ல இந்த அப்ப நானும் கேட்பேன். முதல்ல நீங்க யார்? நான் என்ன பார்த்தாலே எல்லாருக்கும் தெரியும் இவர் இன்னார் தான் என்று உனக்கு தெரியலையா? எனக்கு தெரியல. தெரியல என்ன யாருன்னு தெரியல உனக்கு? தெரியல. நல்லா பாரியா தெரியலையா? ஆளு தெரியுது அப்புறம் விவரம் தெரியல. ஆளு உருவம் தெரியுது யாருன்ற விவரம் தெரியல. அப்ப தெரியாத அளவுக்கு இருக்குன்றீங்க. அப்படி கிடையாது. உங்களை நான் முன்ன பார்த்தது கிடையாது. இல்லங்க அதனால உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன். பார்த்ததும் இல்ல எங்கேயும் ஓவியங்கள் வரைபடங்கள்ல கூட பார்த்தது கிடையாதா? பார்த்தது இல்ல. ஆதிபராசக்தி அம்மனை பார்க்கிறோம்னா எதை வச்சு ஆதிபராசக்தியை கண்டுபிடிப்பேன்? அதாலே தெரியும். இவங்க தான் ஆதிபராசக்தி. எப்படி எதை வச்சு தெரியும்? தெரியும். பெண் தெய்வம் நிறைய இருக்குன்றது. சரி புரியுங்களா? ஆதிபராசக்தினா அவங்கிட்ட என்ன ஆயுதம் இருக்கு? என்ன ஆயுதம் இருக்கு? சூலாயுதம் இருக்கு. சரி இப்ப சிவபெருமானை பார்க்கறான். சிவபெருமானை பார்த்தா ஒரு சிவபெருமான் தான் அப்படி எதை வச்சு கண்டுபிடிப்ப? உடுக்க வச்சு. உடுக்க வைத்திருப்பாரு. அவரும் சூலாத வைத்திருப்பாரு. மாடு
காளமாடு, அவருக்கு வாகனம் இருக்குமையா? அந்த மாதிரி அப்ப அதை வைத்த உடனே இவர் சிவபெருமான் அப்படிங்கிற விஷயம் தெரியும். உங்களுக்கு என்ன ஆயுதம் இருக்கு? எனக்கு உங்களுக்கு என்ன ஆயுதம்? எனக்கு ஆயுதம் என்பது நாவே தான் ஆயுதம். உங்க பேரு? என்னை பார்த்தாலே எல்லோருக்கும் தெரியும், உனக்கு தெரியல? எனக்கு தெரியல. 7 உலகம் சென்று வரக்கூடிய நாரதர் மகாமுனிவன் அபிஷேக பிரிய சிவா, அலங்கார பிரிய விஷ்ணு, சோத்திர பிரிய சூர்யா, கணிப்பிரிய கந்தா, கலகப்பிரிய நாரதா என்று சொல்லக்கூடிய நாரத மகர்ஷியினுடைய திருநாமம். இது தெரியாம எப்படி கானகத்தில் பாட்டு பாட்டு சாமியாருன்னு பாடுன? என்ன சொன்னீங்க சாமி? என்ன நாரதர் நீங்க தானா? அது நல்லா சொல்றா. என்ன என்ன சொன்னீங்கன்னு அப்படி கேட்கணும். நாரத மகர்ஷி நான் தான். வேற மாதிரி கேட்டுச்சா? சொல்றது அப்படிதானே இருக்கு. ஏன் சாமி அப்படி சொல்றால? திரும்ப பொழுது உங்களுக்கு வேற மாதிரி கேட்டுச்சு. நாரதர் நீங்க? நாரத மகர்ஷி நான் தான். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? சத்தியலோகத்துல இருந்து இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கீங்க. சத்தியலோகத்துல இருந்து இங்க பூலோகத்துக்கு என்ன இதுக்கு வந்தீங்க? உன்னையெல்லாம் கொண்டு இதுல கொண்டு வைக்கணும்னு தான், உயர்வான இடத்துல. வேற வேலை வெட்டியே கிடையாது. இதுதான் என் வேலையே. ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாம். என்ன? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரினா உம்பிட்டு வாய் பேசுனா பிரம்மச்சரன் என்ன தெரியாதா? எனக்கு தெரியாது. பிரம்மச்சர திருமணம் ஆகாதவன். ஏன் திருமணம் ஆகல? ஏன் ஆகலன்னு கேட்டா என்னத்த சொல்றது? கல்யாணம் ஏன் ஆகல? விருப்பம் கிடையாது. விருப்பம் இல்லையா? இல்ல அது இல்லையா? எது இல்லையா? கல்யாணம் விருப்பம் இருக்கணும்னா ஆசை இருந்தா தான் அந்த விருப்பம் இருக்கும். என்னிடத்துல அந்த 3 ஆசையும் இல்லை. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று சொல்லக்கூடிய 3 ஆசை இல்லாதவன் நாரதன். அதனால எனக்கு இதுல விருப்பம் கிடையாது. 3 இல்லைன்னா சத்தியமா கல்யாணம் ஆகாது. 3 ஆசைகள் இல்லையா? சாமி நீங்க விரிச்சு சொல்றியா நான் சுருக்கி சொல்றேன்? ஓ சுருக்கத்திலே சொல்றியாக்கும். கல்யாணம் ஆகல. ஆகவில்லை. பொம்பளை சமாச்சாரமே இல்ல. அப்பாற்பட்டவன் நாரதன். கல்யாணம் ஒரு பெண்ணை பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும், குடும்பம் நடத்தணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது. அதனால எவ்வளவு சிரமங்கள் இருக்கின்றது புரியுங்களா? கல்யாணம் பண்ணோம்னா புள்ள குட்டி பத்திரக்கணும், அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும், அதை வளர்க்கணும், எவ்வளவு சிரமம். அதுக்கு நான் விருப்பம் இல்லை. அதுல உழன்று தெரியக்கூடியவனா. எப்பவுமே அந்த ஆசை வந்தது இல்லை. சுத்தம் அந்த ஆசை எப்போதுமே வந்தது கிடையாதுயா. ஒரு நாள் கூட. அப்புறம் ஒரு தடவை என்ன, அப்புறம் ஒரு நாள் கூட என்ன? அதான் சிறிதளவு அந்த ஆசை இல்லைங்கிறத வெறுத்துட்டேன். வெறுத்துட்டு எல்லாம் சுத்தமாக பிடிச்சி அறுத்துட்டாங்க. அறுத்து வேணும்னா இதில் கொண்டு வை, மடப்பலை. விருப்பம் கிடையாது அது மேலே. மண்ணாசை அப்படின்னா இந்த மண்ணில் நிற்கலாம். சரி, நிற்கக்கூடிய மண்ணு நமக்கு சொந்தமாக வேண்டும் அப்படிங்கிற ஆசை கிடையாது. சரி, பொன்னாசை, நகை நட்டெல்லாம் வாங்கி அணியணும் அப்படிங்கிற ஆசை கிடையாது. இனிமேல் யாருக்கும் அந்த ஆசை வராது. அந்த அளவுக்கு அதோட விலை போய்கிட்டு இருக்குது. புரியுதா? அதே மாதிரி பெண்ணாசை, ஒரு பெண்ணை திருமணம் செய்து காதலில் இச்சை கொண்டு குடு இன்பம் குடும்பம்ன்ற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும்ங்கிற ஆசை கிடையாது. இப்படி 3 ஆசையையும் வெறுத்த நஷ்டிய பிரம்மச்சாரி. ஒரு நிமிஷம் கூட அந்த ஆசை வந்ததில்லை. அதைத்தானே சொல்லிக்கிட்டு திரும்ப திரும்ப அதவே தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதே ஆசை இல்லைன்ட்டேனே. ஏன் அப்படி வெறுத்துட்டிய பொம்பளையவ? விருப்பம் இல்லைன்னா விட்டுறா, ஏன்டா போட்டு இமிசியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லை ஆளு நல்லா கும்பிட்டுருக்கேன், நான் அது இல்லைங்கிறதானே வருது. ஆசை தான் இல்லை, அதெல்லாம் இருக்கு. ஓ எல்லாம் இருக்க வேண்டியது இல்லை, எல்லாமே இருக்க வேண்டிய இடத்துல எதை எங்கெங்க இருக்கணுமோ அதை தான் அங்கங்க அப்படி எப்படி இருக்கு. ஆனா வேலை செய்யாம கிடக்கு. மரியாதை சொல்லிவிட்டேன். வேலை செய்ய வேலை வாங்கவா அட்டிப்பட மோகரே பாரு. விருப்பம் இல்லைன்னா விடுற, அதோட அதுல அடக்கு இதுல அடக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. கோவம் மட்டும் வருது, கல்யாணம் பண்ணக்கு துப்பு இல்லை. மடப்பல தொட தண்ணியில கோவம் மட்டும் வருது. மோகர கட்டை. அதாவே எங்க பூலகத்துல 15 வயசு பையனோட கல்யாணம் பண்ணி செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா வெக்கம் இல்லாம அங்க இருந்து வந்து. அறிவு கட்ட ஜென்மமே, பிறக்கிற எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க முடியாதியா. கை விரல் 5 இருக்குன்னா 5 விரல் ஒரே மாதிரியா இருக்கு, வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதே மாதிரி எனக்கு அதுல விருப்பம் கிடையாது. ஏன் உலகத்தில் பிறந்தவர் எல்லாமே கல்யாணம் பண்ணி பிள்ளை ஊட்டி பெற்றா தான் வாழ்க்கையில சிறப்பா? எல்லாரும் அப்படித்தானே இருக்காங்க. அப்படி கிடையாது, எல்லாரும் அப்படி நினைக்கலாம். சரி, ஆனா அந்த மாதிரி கல்யாணம் பண்ணாம பூலோகத்துல எந்த ஒரு பொன்பொருள் மீது ஆசை இல்லாமல் இந்த உலகத்துல சாதனை படைத்தவர்கள் பல பேர் உண்டு. அதுல ஒருத்தரை சொல்லணும்னா நமது தமிழகத்துல ராமேஸ்வரத்துல பிறந்த ஏபிஜே அப்துல் கலாம் என்று சொல்லக்கூடியவர் திருமணமாகாதவர் தான், பொன்பொருள் மீது ஆசை இல்லாதவர் தான், உலக ஏவுக நாயகன் என்று பேர் வாங்கலையா மடப்பல. அந்த மாதிரி உலகத்துக்கு பொது தொண்டு செய்யக்கூடியவன் தானா. இருக்கட்டும். சரி விடுங்க, அதை பத்தி எதுக்கு தேவையில்லாம பேச. அடுத்த விஷயத்தை கேளு. அப்பா நல்லா இருக்காரு? நல்லா இருக்காரு. உண்மையிலே உங்களை சந்திச்சதுல மற்ற மகிழ்ச்சி சாமி. நிறைந்த சபையில சரி ஆத்தா வாசல்ல உங்களை சந்திச்சதுல அவ்வளவு மகிழ்ச்சி. இதுல எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? என்ன சாமி? நீ பூலோகவாசி. ஆமா, நானும் தேவலோகவாசி. சரி, தேவலோகத்திலிருந்து வருகின்ற என்னை நல்லா விசாரிப்பது மட்டும் இல்லாம
உங்க அப்பா நல்லா இருக்காரு கேக்குற பத்தியா? ஆமா. தான் தமிழகத்தோட பண்பாடு. எதிரியாக இருந்துட்டாலே வீட்டை நாடி வீட்டுக்கு வந்துட்டோம்னா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லணும். விருந்து கூப்பிடுவது உபசரிப்பது இயல்பு. ஆக வந்தவரை வரவேற்பது வந்தமை நாடு. அப்படி இருக்கின்ற பொழுது வரவேற்கிறது நல்லா இருக்கீங்களா நலமா இருக்கிறீங்களான்னு விசாரிக்கிறது தமிழர்களோட பண்பாடு. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்த உடனே தேவலவாசி என்ன பார்த்து உங்க அப்பா நல்லா இருக்காரு தெரியா? எங்க அப்பா நல்லா இருக்காரு. இந்த நீ கேட்ட இந்த விஷயம் நீ நல்லா விசாரிச்சதுக்கு நீ நல்லா இருப்படா. சரிங்க சாமி, ரொம்ப சந்தோஷம். கை கொடுங்க. சரி சரி சரி, அருமையான விளக்கம், அருமையான, ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படி பொம்பளையை வெறுத்துட்டீங்க? பாரு, இவ்வளவு நேரம் நல்ல விஷயம் போய்கிட்டு இருக்கு, அப்புறம் மறுபடியும் ஏன்டா பொம்பளை கிட்ட போற? நான் போகல, நீங்க ஏன் போகல? என்ன கேக்குறீங்க? விருப்பம் இல்லைன்னா போவேனா விட்டுற, அப்புறம் மறுபடியும் அதை ஏன்டா கேட்குற? சரி விடுங்க, கோவப்படாதே. சரி சரி, அப்பா நல்லா இருக்காருல்ல? நல்லா இருக்காரு. கோவப்படாம கொஞ்சம் பேசுங்களேன். நல்லா இருக்காரு நல்லா இருக்காரு. எது பொம்பளைய முண்டமா எதுவும் காட்டினாங்களா? வெட்டி போறேன் மோகர கட்டையை பாரு, முண்டமா இதுல போய் காட்டினாரு. இல்ல அவர் அப்புறம் எதுக்கு பொம்பளையை வெறுத்துட்டீங்க? படைக்கிறேங்க அப்பா, பிரம்மா படைக்கின்றது அனைவரையும் நீ சொல்ற மாதிரி பிறந்த மேனோட தான் படைக்கின்றார்கள், புரியுதா? சரி. பிறகு வளர்கின்ற பொழுதுதான் ஆடை அவனை உதவக்கூடிய விஷயங்கள் உண்டு. காட்டு மனிதனா வாழ்ந்தவன பின்னாடி ஆரம்பத்தில் தோன்றுகின்ற பொழுது ஆடையின்றி இருந்தவர் தானையா முண்டமா பாத்தியான்னு கேட்டாங்க. இல்ல அப்படி முன்னாடி பார்த்து இப்ப இல்ல, அதெல்லாம் இப்ப இல்ல. எது முரட்டு பொம்பளை எதுவும் போட்டு அமுக்குனாங்களா? வாயில விட்டு நான் வெட்டி போல. என்ன பொம்பளை போட்டு அமுக்குனா? சரி ஆசையில விட்டுறா, ஏன்டா போட்டு இமிசியா கொடுத்துக்கிட்டு இருக்க? சரி, அவங்க அமுக்கல, நீங்களாவது யாரையும் அமுக்குனீங்களா? அட ஐயோ நாராயணன், நீ ஒன்னையத்தையும் போட்டு அமுக்கலாம்னு இருக்கீங்க. என்னை அமைக்கி ஒரு பிரயோஜனம் இல்லை. முன்னாடி ஒரு பொம்பளைக்கு வந்து ஆட்டம் போட்டு தெரிஞ்சாலே ஒரு பொம்பளை, முன்ன மாதிரியே ஒரு பொம்பளை முத்துராணியா. சரி சரி, அதெல்லாம் சரி. ஏன்னா இப்பிறப்புல கிடையாது, சரி முப்பிறப்புல உண்டு. உபகரன் என்ற பேர்ல சித்திர ரத்னோட புத்திரிகள் 52 பேரு. இந்த 52 பெண்ணையும் திருமணம் முடித்தவன் இந்த நாரதன். இப்பதான் கிடையாது, ஒரு காலத்துல 52 மனைவிகள் உண்டு. அதே யுகத்தில் நாரதி என்ற பெண்ணாக மாறி 60 பிள்ளைகளை தோற்றுவிக்கப்பட்டேன். பொண்டாட்டி எத்தனை? 52 மனைவி. என்ன பண்ண வச்சா நடத்தினீங்க? எது வச்சு நடத்தினாங்க? 52 பெண்களை ஒரு பெண்ணை காப்புன்ற செயலாகவும் 51 பேர் உலகத்தில் அச்சரங்களா கொடுத்து வச்சிருக்கணையா. சரி இருக்கட்டும், உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். சரி, அப்ப நல்லா இருக்காரு? நல்லா இருக்காரு. எத்தனை தடவை கேப்ப நல்லா இருக்காரான்னு கேக்குறீங்க. விசாரிக்கிறான்னு ஒரு தப்பு இல்லை. போதும். மனசுல இருந்து ஒதுக்கிட்டீங்க. வெறுத்துட்டேன், அப்பதே சொல்லிட்டேன். அதை நீங்களா ஒதுக்கிட்டீங்களா இல்ல அதுவா ஒதுங்கி கிடக்கு? வந்து பார்வை எப்படி கிடக்குன்னு ஏன்டா போட்டு சித்திரவதை பண்ற? சரி கோவப்படாதே. கேட்டனா சொல்லிட்டனா புரிஞ்சுக்க. சரி திரும்ப அதவே கேட்டுக்கிட்டு மடத்தனமா மேலோகத்திலிருந்து வந்தீங்கல்ல? ஆமா. சட்டையை கட்டி போடுக்கமா யார் உண்ணி எடுத்து கிடக்கு அடப்பல எதாடா பிடிக்கிற உண்ணிய. அப்புறம் அது என்னது? அது சந்தனம் ஜவ்வாது போன்ற வாசனை திறமைகளோடு இருக்கக்கூடியவனியா. நான் சட்டை ஓடுவது கிடையாது, சட்டம் பண்றது கிடையாது. சரி விடுங்க. அப்ப நல்லா இருக்காரு. சரி, எப்படி பொம்பளை சில பேரும் கையடி தானா? வாயில் அடிப்பேன். அப்புறம் எதுல பிடிச்சி அடிக்கிறீங்க? எதுல பிடிச்சி அடிக்கிறேன்னா கையில பிடிச்சி இசைக்கிறேன். தாளம் போடும்போது சப்த தாள கட்டை. கேட்கறதுக்கு சங்கடப்படக்கூடாது. எப்ப வெள்ள அடிப்பீங்க? என் பாட்டன் பெருமாளை நினைத்து துதி பாடுகின்ற பொழுது பாட்டு பாடும்போது பாட்டு பாடிக்கிட்டு தாளம் போடுற கட்டை, சிப்ளா கட்டை. பாட்டனுடைய நினைப்பு வந்தவொடனே நீங்களே அடிச்சுக்கிறது. பாட்டுக்கு அப்புறம் உடனே கொடுத்து அடிக்க விடுவேன். அதைத்தான் கேட்கிறேன், தவறா கேட்கலையே. யாரு பாடும்போது பாடலுக்கு தகுந்த மாதிரி தாளம் போடுவது, பாட்டை சுதி மீட்டுவது. பாட்டை எப்ப பாடுவீங்க? பெருமாளை நினைத்து, தெய்வத்தை நினைத்து பக்தி மார்க்கமா போகின்ற பொழுது. அதைத்தான் கேட்கிறேன். நினைப்போடுறப்ப நீங்களே அடிச்சுக்கிறது. ஏன் ஜவுரியம்? சரி ஒரு சின்ன சந்தேகம், கோச்சுக்க மாட்டியல்ல? அடுத்த விஷயத்துக்கு திரும்ப அதை கேட்டோன்னாக்கா நான் மரியாதை உட்காந்துக்கிட்டு அடிப்பீல, படுத்துக்கிட்டு அடிப்பீல? ஐயே நீடா மனச பிரவியாடா, அறிவுகிட்ட ஜென்மமே தாஞ்சாமி கேட்கிறேன். பாட்டு பாடும்போதுனா ககன மார்க்கமா போகும்போதுதான்டா மடப்பல. சரி வீட்டில் அடிப்பீல, காட்ட வாயில் அடிப்பேன். சரி விடுங்க, பிரச்சனை. அப்ப நல்லா இருக்காருல்ல சாமி? இருக்காரு. என்ன வேலை பார்க்கிறார்? படைக்கிறார். எதை படைக்கிறார்? இந்த உலகத்தின் 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு எரும முதல் 84 லட்சம் சீவராசிகளையும் எங்க அப்பா பிரம்மா தான் படைக்கிறார். மண்ணை படைச்சது எங்க அப்பா, பெண்ணை படைச்சது எங்க அப்பா, பொண்ணை படைச்சது எங்க அப்பா, பொருளை படைச்சது எங்க அப்பா, மரத்தை படைச்சது எங்க அப்பா, மட்டையை படைச்சது எங்க அப்பா, கொட்டையை படைச்சது. என்னது? பனங்கொட்டை, மாங்கொட்டை, புளியங்கொட்டை. மரத்தை படைக்கிறவர் அப்புறம் அந்த கொட்டையில படைக்க மாட்டாரா? கொட்டையில படைச்சது எங்க அப்பா தான். சரி, ஏன் கொட்டையை படைச்சாரு? உன் கொட்டையா? இல்ல, ஏன் கொட்டையை படைச்சாரு? அடுத்தடுத்து உற்பத்தி ஆகணும் இல்லையா? பனங்கொட்டை இருந்தா தான் அடுத்த பனைமரம் தலைக்கும். சரி, மாங்கொட்டை இருந்தா தான் அடுத்த மாமரம் தலைக்கும். புளியங்கொட்டை இருந்தா தான் அடுத்த புளிய மரம் தலைக்கும். அதுக்காண்டி தான் கொட்டையலாம். சரி, அப்ப கொட்டையை படைச்சது எங்க அப்பா. கோழியை படைச்சது எங்க அப்பா. குஞ்சு
குஞ்சா படைச்சது யாரு? என்ன அழுத்துற அந்த இடத்த மட்டும்? என்ன குஞ்சு? கோழி குஞ்சா? கோழியை படைக்கிற ஒரு கோழி குஞ்சா படைக்க மாட்டாரா? அதை எங்க அப்பா தான் படைக்கிறாரு. உங்களை படைச்சது யாரு? எங்க அப்பா. என்னைய படைச்சது யாரு? பின்னாடி திரும்பு. எதுக்கு பின்னாடி திரும்பியா? நல்லா திரும்பு. நல்லா இதுக்கு மேல எங்கிட்டு உன்னை படைச்சது எங்க அப்பா. எப்படி பின்னாடி வத்தி முடிவு பண்ணீங்க? முகரைய பார்த்தாலே தெரியுது. எங்க அப்பா இல்லாம உங்க ஒப்பனாலே முடியாது. எப்படி? எனக்கு ஒன்றும் புரியலையே. எங்க அப்பா தான் படைச்சாரு. நீங்க பிறந்தது யாருக்கு? நான் எங்க அப்பாவுக்கு. நானும் எங்க அப்பா. எங்க அப்பாவுக்கு. எங்க அப்பனுக்கு. எங்க அப்பனுக்கு. ஏன் அப்பா எங்க அப்பா என்ன ஒட்டு தண்ணியில படுத்து கிடக்கு? எங்க படுத்துறதானே? எங்க அப்பா இல்லாம உங்க ஒப்பனாலே இல்லன்ட்டேன். எனக்கு ஒன்றும் புரியலையே. அட ஊர் அறிய செய்யறது உங்க அப்பா, யாருக்கும் தெரியாம செய்யறது எங்க அப்பாயா? ஓ அப்படியே ஊர் அறிய செய்யறதுன்னா இப்படி ரோட்ல ஓட்டு செய்வாங்க, தெருவுல ஓட்டு செய்யறாங்க. உங்க முகர கட்ட ஊர் அறிய செய்யறதுன்னா உங்க அப்பா வந்து உங்க அம்மாவை திருமணம் முடிக்கின்ற பொழுது ஊருக்கெல்லாம் பத்திரிகை கொடுத்து உங்க சொந்தக்காரர்களை வரவழைத்து பெரிய விருந்து படைத்து உங்க அப்பா உங்க அம்மாவை திருமணம் முடிக்கின்றார். இதுதான் ஊர் அறிய செஞ்சது. யாருக்கும் தெரியாம எங்க அப்பா செய்வார். எப்படி? இருட்டுக்குள்ளே செஞ்சப்பட்டு இருட்டுக்குள்ளே ஓடிடுறது. அறிவு கட்டவனே, எங்க அப்பா செய்யணும்னு முடிவு எடுத்துட்டா இருட்டுன்னா பகல் என்ன எப்ப வேணாலும் செய்வாரா? ஆமா, உங்க அப்பா இருக்கும்போது எங்க அப்பா செய்வாரு. அப்போ ஒருவேளை எங்க ஆத்தாவுக்கு 2 புருஷனா இருந்தா? புருஷன் ஒண்ணுதாயா. ஊரறிய செய்யறதுன்னா சரி, ஊருக்கெல்லாம் பத்திரிக்கை செய்யறது உங்க அப்பா. யாருக்கும் தெரியாம எங்க அப்பா வந்து இந்த உலகத்துல அக்னி என்று சொல்லக்கூடிய அண்டத்தை பிடிச்சு பிண்டத்தில் விட்டதா பரம கண்டத்துல எப்படி மனிதனா நீ பிறந்திருக்க? ஒண்ணுமே புரியலையே சாமி. அண்டம் என்றால் உலகம். இந்த உலகத்துல பிண்டத்தை பிடிச்சு போட்டது எங்க அப்பாயா, அதனால நீ வந்திருக்க. கொஞ்சம் இன்னும் தெளிவா சொல்லுங்களே, புரியுற மாதிரி. சோ காட்டுவாசி நீ ஒரு விவசாயி தானே? ஆமா ஆமா, உனக்கு புரியும்படியாவே சொல்றேன். சொல்லுங்க. இப்ப இந்த பூமி இருக்கு. சரி, இந்த பூமியில ஒரு நிலம் கிடக்கு. அந்த நிலமா இருக்கிறது உங்க அம்மா. ஓ, எடுத்துக்காட்டுக்கு சொல்றீங்க? உனக்கு புரியறதுக்காண்டி சொல்றேன். சரி, அந்த நிலத்தை போய் உங்க அப்பா வாங்க போறாரு. ஏதோ எங்க ஆத்தா விட்டு நிலத்தை எதுக்கு வாங்குறாருன்னு என்ன சொல்ல போறேன்? எதுக்கு? கல்யாணம் பண்ண போறாருன்னு அர்த்தம். உங்க அம்மாவை கல்யாணம் பண்ண போறாரு. சரி, அப்ப அது நிலம்ங்கிறது. சரி, அந்த நிலம் உங்க அப்பா வாங்க போற நேரத்துல பொதுவா ஒரு விவசாயி புதுசா ஒரு இடத்துல நிலம் வாங்குறாங்கன்னா எல்லா நிலமும் சுத்தமா இருக்காது. ஒரு சில இடத்துல சீமக்கரை முளைச்சு போய் கிடக்கு, செடி செத்த கிடைக்கும். சரி, அதெல்லாம் சுத்தப்படுத்தணுமா இல்லையா? அந்த மாதிரி உங்க அப்பா வாங்கும்போது உங்க அம்மா விட்டு நிலம் சீமக்கரை முளைச்சு போய் கிடக்கு. இதுல எங்க ஆத்தா விட்டு நிலத்துல நிறைய முளைச்சிருக்கு. சிம்ம கருவை செடி செத்த அதை போய் உங்க அப்பா சுத்தப்படுத்துறாரு பிளேடை வச்சு. அறிவு கட்டவனே, நிலத்தை சுத்தப்படுத்தணும்னா ஏண்டா கடப்பாறை இருக்கு, கம்பி இருக்கு, கோடாலி இருக்கு, மம்பட்டி இருக்குது. அதுவும் இல்லைன்னா பெரிய நிலமா இருந்தா இன்னைக்கு ஜேசிபி பெரிய இயந்திர வண்டி இருக்குது, அதை வச்சு சுத்தப்படுத்தணும் சொல்லு. சரி, சுத்தம் பண்ணிட்டாரு. சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் எங்க ஆத்தா விட்டு நிலத்தை எங்க அப்பன் சுத்தம் பண்ணிட்டாரு, சுத்தப்படுத்திட்டாரு. சரி, எதுக்கு சுத்தப்படுத்தினாரு? விவசாயம் செய்யறது. அப்ப விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்க அப்பா உழுகுறாரு கலப்பையில போட்டு. எதுல? எங்க ஆத்தா விட்டு நிலத்துல. ஆமா, அவர் உழுகிற பொழுது எங்க அப்பா பார்த்தாரு. ரொம்ப சிரமப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி, உழுதுகிட்டு இருக்கான். இந்த நேரத்துல நம்ம விதைய போட்டு விடுவோம்னு எங்க அப்பா மேல இருந்து விதைய போடுறாரு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், எங்க அப்பா எங்க இருக்காரு? உங்க அப்பா இங்க தான் இருக்காரு, கீழே தான் இருக்காரு. உங்க அப்பா எங்க இருக்கு? எங்க அப்பா மேல இருக்காரு. நான் பிறக்க காரணம் எங்க அப்பா. எங்க ஆத்தா எங்க இருக்கு? கீழே பூலோகத்துல. எங்க ஆத்தா கீழே. ஆமா, உங்க அப்பே இல்லாம வரல. ஆமா, அப்படிதானே? ஆமா, இதுல எந்த மாற்றமும் இல்ல. மாற்றமே கிடையாது. எனக்கு அதுல முரட்டு சந்தேகம் இருக்கு. என்னடா முரட்டு சந்தேகம்? உங்க அப்பா மேல. ஆமா, நான் பிறக்க காரணம் இருந்தது எங்க அப்பா. எங்க ஆத்தா கீழே. எப்படி அங்க இருந்து இங்க செஞ்சிருப்பாரு? எங்க அப்பாவுக்கு ரொம்ப பெருசியா மனசுடா மடப்பலே. அவர் செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்கெடுத்து அதுக்கு தகுந்தவாறு குழந்தை பாக்கியத்தை தருவது எங்க அப்பா. நான் பெருசா இருக்கும் சொன்ன ஒருவேளை இடுப்பை சுத்தி கட்டி வச்சிருக்காரு, கட்டி வச்சா போய் தூரியாடு தொங்கிக்கிட்டு மடப்பல. அப்படி பிண்டத்தை பிடிச்சு போட்டாங்க சொல்லுங்க பாத்தீங்களா? விதைய ஊண்டின பிறகு உங்க அப்பா தண்ணி பாய்ச்சினாரு அந்த நிலத்துல. அதனாலதான் எங்க அப்பா ஊண்டின விதை முளைச்சு நீ வந்து இப்படி எல்லாம் என் உசுரை போட்டு வாங்கிட்டு இருக்க. புரியுதா? அப்ப எல்லாத்தையும் படைச்சது உங்க அப்பா தான். எங்க அப்பா தான். இந்த நாயை படைச்சது யாரு? நாயை படைச்சது யாரு? எங்க அப்பா தான் படைச்சாரு. 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு, 7 அறிவு, 8 அறிவு என்று சொல்லக்கூடிய எண்ணில நாங்க அந்த அறிவில் உண்டு ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கு. நன்றி உள்ள ஜீவனா நன்றி உள்ள ஜீவன் விலங்கின இந்த விலங்குக்கு 5 அறிவு உண்டு. நாயை படைச்சது எங்க அப்பா. நன்றி உள்ள ஜீவன நாய் தான். ஒரு இருக்குது சின்ன சந்தேகம், இந்த நாய் இழுவையிலே என்ன காரணம்? எனக்கு அது ஒரு சின்ன சந்தேகம். என்னது? நாய் இழுவையிலே தெரியுது, என்ன காரணம்? இல்ல நிறைய பேர் இன்னைக்கு காசு இல்லாதவன் நாயா தெரிஞ்சு அலையிறான்.
காசு பணம் உள்ள இருக்கிற ஆளு நீ சொல்ற மாதிரி நாயை புடிச்சு இழுத்துக்கிட்டே தான் தர்றான். நீ எந்த இழுவை சொல்ற? அந்த இழுவை இல்ல, அப்புறம் இது வேற இழுவை. வேற இழுவனா போனமா செஞ்சுபிட்டு படக்குன்னு ஒடியார வேண்டியதானே, ஆளு பேர் தெரியாம. நீ அதை கேக்குறியாடா? மடப்பளை ஒரு நாகரட்டு போய் எதை கேட்டுக்கிட்டு இருக்க? படைச்சது யாரு? படைச்சதுங்க அப்பா தான். அது ஏன் அப்படி படைச்சாரு? படக்குன்னு செஞ்சுபிட்டு வர்ற மாதிரி படைக்க வேண்டியதானே. அதோட கொடுமையா இருக்குது. ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டியா உறவு வைக்கும் போது ஒண்ணுமில்ல. சரி, இந்த வண்ணத்து பூச்சி பாத்தீங்களா? பட்டாம்பூச்சி. இந்த பட்டாம்பூச்சி உறவு வைக்கும் போது பாரு, ஒட்டிக்கிட்டே தான் பறந்துகிட்டே தெரியும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம். சரி, அதே மாதிரி தட்டாம்பூச்சிய பாரு, அப்படித்தான். விட்டில் பூச்சிய பாரு, அதுவும் அப்படித்தான். பறந்ததனுடைய வண்டு இனங்களை பாரு, அதுவும் ஒட்டிக்கிட்டு தான் தெரியும். இதெல்லாம் அதோட உறவோட தன்மை. அதே மாதிரி நாய் அப்படித்தான். அப்படித்தான் நுப்பிடித்தான்னு இங்கே சமாளிக்கிற வேலை இருக்கப்படாது. நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா மக்களுக்கு தெரியாததை தெரியப்படுத்தணும். நீங்க கேள்வியை தவற நினைக்கப்படாது. அதுல என்ன கருத்து இருக்குன்னு முதல்ல முக்கியம். ஏண்டா கருத்து இருக்கு, பருப்பு இருக்குன்னு எதாடா கேட்டுக்கிட்டு இருக்க? தெரியுமா தெரியாதா? தெரியாட்டினா எனக்கு தெரியல அப்படின்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கால கிறகமாடா ஓங்கால போய் உழுவுறங்க மூதை பிடிச்சா. அப்புறம் என்ன தெரியுமா தெரியாது? தெரியுமா தெரியாதா? சொல்லிவிட்டுனா காலில் விழுவியா? நீ நான் விழுகிறேன், காலில் விழுகணும். விழுகிறேன், காலில் விழுகிறேன். பதில் சொல்லுமையா? சும்மா இல்ல பேச்சுக்கு மாட்டான்டா. மாட்டுனே முத்துராஜ் காலில் விழுகிறேன்றிருக்கேன். என்ன கேட்ட நாய் ஏன் இழுத்துக்கிட்டு தெரியுது? அது மகாபாரதத்தில் நடந்த ஒரு விஷயம். தர்மர் கொடுத்த சாபா, அதனால இழுத்துக்கிட்டு தெரியுது. இப்படி பேசுனா மொட்டையும் போய் குட்டையில விழுந்த கதையா சொன்னா எப்படி புரியும்? யாரு எதுக்காக கொடுத்தாங்க, என்ன காரணம், விவரம் வேணும்ல. ஒரு கதை சொன்னா அதுக்கு புரியுற மாதிரி மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு பதிலை கொடுக்கணும். கருத்தை சொல்லணும்ல. 200 ரூபாய் கொடுக்காம கொடுத்த முடி வேற சொல்ற நீ வேற. பஞ்ச பாண்டவர்கள் 5 தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். இந்த 5 ஒரே மனைவி யாருன்னா பாஞ்சாலி, திரௌபதி என்று சொல்லக்கூடிய பெண் ஆகப்பட்டவள். சாமி சரியா பதில் சொல்லிட்டாருன்னா ஊரே சேர்ந்து கை தட்டுங்க. சொல்லுங்க சாமி. நீங்க தட்டியல தட்டுவ எங்கனே 200. அப்ப 5 ஒரு மனைவியாக வாழ்ந்து வருகின்ற பொழுது இந்த 5 ஒரு நிபந்தனை உண்டு. எப்படி? ஒரு வருடத்துக்கு ஒருவர் தான் மனைவியோட குடும்பம் நடத்திக்கிறணும். சரி, மத்தாலாம் விலகி நின்றுக்கிறணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை. சரி, இப்படி நிபந்தனையோடு வாழ்ந்து வருகின்ற பொழுது ஒரு நாள் தர்மர் சரி தன்னுடைய மனைவியோடு அந்த ஆசிரமத்துல வீட்டுக்குள்ள பாஞ்சாலியோட பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த நேரத்துல இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யாரு உள்ள போனாலும் சரி வெளியில அடையாளத்துக்கு இன்னாரு உள்ள இருக்காருன்ற தெரிந்து கொள்வதற்கு அடையாளத்துக்கு வெளியில வந்து பாதரட்சை, பாதரட்சைனா செருப்பு, சரி அதை வெளியில கலட்டி வச்சுட்டு தான் உள்ள போவாங்க. அப்ப அந்த செருப்பை பார்த்தோன்னா இன்னாரு உள்ள இருக்கான்னு மற்றவர் தெரிந்து கொண்டு உள்ள போக மாட்டாங்க. சரி, அப்ப அதே மாதிரி தர்மரும் அங்கே பாஞ்சாலி உள்ள இருக்கிற போது பீமன் யதார்த்தமா அங்க வர்றாரு. பீமன் வந்து பார்க்கின்ற பொழுது பாதரட்சை இல்ல. பாதரட்சை இல்லாம இருக்க ஒரு யதார்த்தமா உள்ள போயிடுறாரு. சரி, உள்ள போன உடனே அங்க ஏற்கனவே தர்மரும் பாஞ்சாலியும் பக்கத்துல நெருங்கி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, எப்ப அந்த நேரத்துல உள்ள போறாரு. அப்பதான் பார்த்த உடனே அடாடி உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? சோறு தானே திக்கிற அடா வெட்டிப்பல பார்த்துட்டு வர மாட்டியா? உன்னை தாண்டா கேட்க, நீ பார்த்துட்டு வர மாட்டீங்களா அப்படின்னு யாரு தர்மர் பீமனை பார்த்து சொல்றாரு. பாதரட்சை இருந்திருக்கு மேடா, அதை பார்த்துட்டு வர்றியாடான்னு கேட்கிறாரு. சரி, அப்பதான் பீமன் சொன்னார், ஆனா வெளியில உங்க பாதரட்சை இல்ல, இல்லாம இருக்க வந்து நான் யதார்த்தமா வந்துட்டேன் அப்படின்னு. ஏன்னா வெளியில தானே கழட்டி போட்டு அந்த பாதரட்சை. அப்ப அது என்ன ஆச்சு அப்படின்னு வெளியில வந்து பார்த்தோம்னா, நீ கேட்டாலடா நாய், கேட்டால நாய், இந்த நாய் என்ன வந்துச்சுன்னா, ஏன்னா அந்த காலத்துல பாதரட்சையெல்லாம் மிருகத்தின் தோல்ல தான் செஞ்சு வைப்பாங்க. அப்ப அந்த தோல் வாடைக்கு இந்த நாய் என்ன வந்துச்சுன்னா, ஒரு 2-3 நாய் சேர்ந்து அந்த செருப்பை எடுத்துட்டு போய் அப்படி தெருவுல கடிச்சு இங்கிட்டு இழுத்துக்கிட்டு தெரிஞ்சான். சரி, அப்பதான் வெளியில வந்து பார்த்த உடனே தர்மர் சொன்னாராம், இந்த நாய்க்கு வேற சாபம் என்னத்தை கொடுக்க போறான், அது இன்பத்திலேயே ஒரு சாபத்தை கொடுப்போம்ட்டு, நீ எப்படி இந்த செருப்பை கடிச்சு இழுத்துக்கிட்டு திரியறியோ அதே மாதிரி நீ இன்பத்துல இருந்தாலும் இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே திரியணும் அப்படின்னு தர்மனாகப்பட்டவன் நாய்களுக்கு கொடுத்த சாபம். அதனாலதான் இழுத்துக்கிட்டு திரியும். பாத்தீங்களா? இங்க உட்கார்ந்துருக்க என்னுடைய நாட்டு மக்கள் கைதட்டு வாங்குறதுக்கு காரணம் யாரு? காரணம் யாரு? நீங்க தான் கேட்கிற விஷயம். அதுக்காண்டி ஒரு நாதர் பிரம்மச்சாரி போய் அதை சாமி நம்மள அட்வான்ஸ் ஓட்டு கூட்டி வந்திருக்கான்னு தெரியாததை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இப்ப அருமையான விளக்கம் சொன்னீங்க. சரி, இந்த நாய் ஏன் காலை தூக்கிட்டு ஒண்ணு கடிக்குது? ஓ, வாயில் அடிக்குது. இதுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல முடியும். சரியான கேள்வி. 200 ரூபா கொடுத்துருக்காரு எனக்கு. எங்கன வந்து கேட்கிறாரு. அந்த கேள்விக்கான பதில நீயே சொல்லு, இல்லைன்னா அவரை சொல்லு.
நான் வேணும்னா 200 தர்றேன். எதுக்கு தம்பளிப்பு தெரியும்னா சொல்லுங்க சாமி. இதெல்லாம் எனக்கு தெரியாதியா, நீயே சொல்லியா. இதை ஒரு விஷயமா நீ கேள்வி கேட்கிறனா, அப்ப நீ ஏதோ ஆராய்ச்சி பண்ணியிருக்க, சொல்லு. ஏன் அப்படி காலை தூக்காம அடிச்சா சட சடன்னு அடிச்சா ஒண்ணுக்கு இங்க முட்டி வாயில் அடிச்சு எப்படியா மடத்தனம் எல்லா ஜீவன மாதிரி தானே அடிக்கும். அப்புறம் அதுவும் அப்படி கிடையாது. நான் ஒரு நாள் பார்த்தேன். என்ன பார்த்த? ஏன் காலை தூக்கிட்டு அடிக்குதுன்னு அப்புறம் பாக்குறேன் சைஸ் அதுக்கு இப்படித்தான் இருக்குது. எப்படி நீ பார்த்த? சர்ன்னு அடிச்சா இங்க அடிச்சிடும். இல்ல அது எப்படி நீ பார்த்த? குனிஞ்சுக்கிட்டு பார்த்தேன். தெரியலையே, இதே வேலையா தெரியாம போல எது எப்படி அடிக்கணும்ட்டு. அருமையான விளக்கம். சரி, ஒரு சின்ன கேள்வி, அறிவுபூர்வமா ஒரு கேள்வி கேட்கிறேனே. நீங்க பேசாம இருக்க மலுப்புரியல தெரியுமா தெரியாத கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும், சும்மா இல்ல. அடுத்தால சந்திக்க வேணாம். இருமையா, ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்கய்யா. அதிகாலையில பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க, கூட்டம் இருக்கிறதுனால ஒரே ஒரு கேள்வி. அதிகாலையில பெண்கள் எதற்காக வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடுறாங்க? ஒரே கேள்விதான், நறுக்கு தெரிச்ச மாதிரி. கைவிடு. இப்ப கேட்ட பத்திய கேள்வி அற்புதமான கேள்வி. சரி, இப்படி கேள்வி கேட்கிறவன். சரி சரி சரி, நான் இதுல அடிக்குது அதுல அடிக்குது போய் மடத்தனமா. சரி 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 சரி. அதிகாலையில பெண்கள் எதற்காக வீட்டு வாசல்ல சாணம் தெளித்து கோலம் இடுகின்றார்கள்? கோலம் இடுகிறார்கள். இப்ப எங்க கோலம் போடுறாங்க? இல்ல கிராமப்புறங்கள கோலம் போடுறாங்க. போடுறாங்க. சில பகுதிகளெல்லாம் கோலம் போடுவதெல்லாம் கிடையாது. ஆமா, எந்திரிக்கவே 8 மணி சாணம் தெளிப்பது கிடையாது, தண்ணியை தெளிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு விஷயம் கேட்டிருக்கீங்க. இப்ப நான் சொல்லக்கூடியது உண்மையான விஷயமா இருந்தா சொல்லி முடிச்சோன்னா நீங்க கை தட்டணும். சரி, தாய்மார்களாம் எதற்காக சாணம் தெளிச்சு கோலம் போடுறாங்க? எதுக்காக அப்படின்னா காரணம் உண்டு. ஏன்னா இரவு என்று சொல்லக்கூடிய இந்த இருட்டு என்று சொல்லக்கூடியது சரி மூதேவியை சார்ந்தது. வெளிச்சமாக இருக்கக்கூடியது சரி ஸ்ரீதேவியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி சேர்ந்தது. சரி, அப்ப இந்த இருள் விலகி வெளிச்சம் வரக்கூடிய நேரம் அப்படின்னா அதிகாலை நேரம். அந்த அதிகாலை நேரத்திலே மகாலட்சுமியாகப்பட்டவள் அஷ்டலட்சுமியிலும் மகாலட்சுமியாகப்பட்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் வருவாங்களாம். வீட்டுக்கு எதுக்கு வருவாங்க? அந்த வீட்டில் செல்வம் பெருக வேண்டும், பால் பானை பொங்க வேணும் அப்படின்றதுக்காண்டி ஒவ்வொரு வீட்டு வாசல்ல இப்படியே வருவாங்க. அப்படி அந்த மகாலட்சுமி வீட்டு வாசல்ல வருகின்ற பொழுது நம்ம வீட்டில் எப்படி இருக்கணுமா? பெண்கள்லாம் அதிகாலையிலே எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு வாசல்ல சாணி தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள இருக்க பத்தில பூஜை அறை, அந்த பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். விளக்கு ஏற்றி வைத்து தீபம் எரிந்து கொண்டிருக்கிற நேரத்திலே வாசல்ல கோலத்தோடு இருக்கின்ற பொழுது மகாலட்சுமி அந்த வீட்டு வாசல்ல வரக்கூடியவர்கள் இந்த வீடு நிறைவாக இருக்கின்றது, இந்த வீட்டில் நம்ம தங்கலாம்ட்டு மகாலட்சுமி தன் வீட்டுக்கு வருவாள். அதுக்காகத்தான் பெண்கள்லாம் அதிகாலையில் எழுந்திருத்து வாசல்ல சாணம் தெளித்து கோலம் போடுவது. அதானத்தா? நன்றி, நன்றிங்கம்மா. கை தட்டிட்டாங்க. நீங்க பதில் சொல்லிட்டீங்க. ஆமா, நீ கேட்ட கேள்வி பதில் சொல்லியிருக்கேன். ஆனா நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன பதில் தவறு. ஏய், தவறு தவறு. 200 ரூபா எடுத்துருக்காரு, சும்மா இல்ல. ஏய், இவ்வளவு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன், மறுபடியும் இல்லங்கிற. இது தவறுன்னு நான் அடிச்சு ஏதாவது நீ தவறுங்கிற. எங்க நான் கேட்ட கேள்விக்கு கேட்ட பதில் சொன்ன பதில் சரின்னு சத்தியம் என்ன பண்ண? சத்தியமா சொல்றேன். நீ என்ன கேட்ட? எதுக்காக வாசல சாணம் தெளிச்சு கோலம் போடுறாங்கன்னு மகாலட்சுமி மரபத்தில் நான் சொல்லியிருக்கேன். இது தவறான கருத்துன்னு சொல்றேன். இது தவறான கருத்து. சரி, நான் சொன்னது நீங்க சொன்ன நான் சொன்னது தவறுங்கறல. நான் சொன்னது தவறுனா அப்ப எதுக்காக சாணம் தெளிச்சு கோலம் போடுற நீ சொல்லு. நான் சம்பளத்தை நீ வாங்கிக்க. நெசமாவா? நெசமா வாங்கி போடா. சத்தியமா 5500 ரூபாய் சம்பளம். நான் ஒரு 500 ரூபாய் சேர்த்து 6000 தரே வச்சுக்கப்போ. நெசமாவா? சொல்லு. ஆனா உண்மையான பதிலா இருக்கணும். உண்மையான பதிலத்தையும் சொல்லுவீங்க எப்பவுமே. நாங்களே சும்மா இல்ல. சரி சொல்லு. வந்துட்டாரு அங்க இருந்து நாராயணா ஓராயணா கட்டி எடுத்துக்கிட்டேன். சும்மா நிப்பாட்டியா? பதில சொல்லிருக்கேன், மறுத்து பேசுன பேசு. புத்தகத்தை புரட்டணும். வீட்டுல போய் பொண்டாட்டியை போட்டு பொறுத்திக்கிட்டு கிடக்கப்படாது. புத்தகத்தை புரட்டணும். கேள்வி கேட்ட கேள்வியை முதல்ல புரிஞ்சுக்கிறேன். தேவையில்லாம பேசிக்கிட்டு முத்துராஜ். தேவையில்லாம என்ன அத்துப்பட்டு போயிருவேன். அட்டு போல வண்டாட்டி வரட்டலாம். வந்துட்டாரு. பதில் தெரியும். தெரியல, ஒன்னும் தெரியல. இது வந்துட்டாரு. கேள்வியை முதல்ல புரிஞ்சுக்க. கேள்வி பதில் சொல்ல. என்ன கேள்வி கேட்டீங்க? நானு எதுக்காக அதிகாலையில எதுக்காக பெண்கள் வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போட்டுருக்காங்கன்னா அது சொல்றதுக்கு துப்பு இல்ல, வெட்கம் இல்ல. அங்க இருந்து வந்துட்டாரு. 10 எவ்வளவு விஷயத்தை சொல்லு மறுபடியும். இது தவறான கருத்து. சரி, அப்ப உண்மை என்னடா சொல்ற? அதிகாலையில பெண்கள் எதற்காக வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடுறாங்கன்னா அது கோலத்தை போட்டுட்டு சாணியை போட்டா கோலம் அழிஞ்சு போயிருவியா? அடிங்கன்றேன் அதானே.
சோத்த திங்கிற என்ன தெரியும் உன் பேர் என்னடா முத பேர் வீரத்தேவன். உங்க அப்பா பேரு நம்பி. நம்பினா வேடுவர்குல நம்பி. எப்பேற்பட்ட மனுஷனுக்கு புள்ள வந்திருக்கான் பாரு உசுரை போட்டு வாங்குற மாதிரி மோகர கட்டைய ஆலவம் சென்று கேனிங் கேட்டது அது யாரா 2 பெண்கள். யாரு ஒன்னு வள்ளி இன்னொன்னு யாழ் சப்பட்டை. டேய் வள்ளின்னு அழகா பேர் சொல்ற அதனால சப்பட்டை ஒரு காலத்துல நல்லா உருண்டியா இருந்துச்சு. பூரா அடிச்சடிச்சு சப்பட்டி ஆக்கிட்டாங்க. நீ தானே தேவலாவ திருத்துற இல்ல இல்ல கரெக்டா பதேன் சொல்லிருக்கீங்க. உன் தங்கச்சியை வர சொல்லு. இல்ல யாழ வர சொல்லு. சரி வர சொல்லியா. இங்க வாங்க வர சொல்றேன். யாழ வர சொல்றேன். சரி ஒரு 500 ரூபா இருந்தா கொடுங்க. 500 ரூபாயா? நீ அந்த கிராக்கியா? இந்த வேலை எப்ப இருந்தா அவன் பாக்குறியா? தம்பி நான் பொன் பொருள் இதுக்கெல்லாம் ஆசை இல்லாதவன். காசெல்லாம் தர மாட்டேன். 500 இல்லைன்னா பாதியை குறைச்சிக்கிட்டு 250 கொடுங்க. ஒத்த ரூபா காசு தர மாட்டேன். ஆளை வர சொல்லி செஞ்சுறேன். ஓ ஓஜில செய்யறாள? நல்ல ஆசீர்வாதம் செய்ய வேண்டாம். வர சொல்றா வெட்டிப்பல. போயிட்டு வாங்க. வாமா பூலோக ரம்ப. ரம்பையா? வாடா செல்லம். கோம்பையா ரம்பையா? அத்த மக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சே அத்தனையும் மறந்து போட்டு அழகே உன்னை பார்த்தது அடி அஞ்சுகமே உன்னை கொஞ்சமே நாம் இல்லை செய்தி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை. அத்த மக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சே அத்தனையும் மறந்து போட்டு அழகே உன்னை பார்த்ததுமே குயில் கத்தும் தோப்புக்குள்ள குறுகுறுன்னு பார்க்கையில மனசுக்குள்ள குடுத்து கொண்டு மடமடன்னு சரியதையா வெயில் வரும் நீடத்தில மொட்டை மாடி வடங்கும் போல நீயுமில்லா நேரத்தில நினப்பு மட்டும் வாழ்த்துதையா கண்ணால வலை விரிச்சு தன்னால குழம்பு வச்சு பொண்ணோட மனசுக்குள்ள கொள்ளாத காதல வச்சு மாமாங்கு ஆன கூடு மாமான காத்திருப்பேன் கனனா பாடி காவனைய போத்திருப்பேன். அத்த மக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சே அத்தனை மறந்து போட்டு அழகே உன்னை பார்த்தது தங்கிப்பான உரியாட்டம் தலைகீழா தொங்குரண்டி தானே ஒண்ணு வாங்கி வச்சு தை மாசம் தேடுரண்டி கைத்து கட்டி காத்திருக்கி காவலுக்கும் நான் இருக்கு ஈரான ஒண்ணு செய்தது மனசு காத்திருக்கு அண்ணாட காட்சிய போல் உனக்கு சிறவழித்து மலையில நான் நனைஞ்சு பூமிக்கு கூட பிடிச்சேன் வெள்ளாவி துணியாட்டம் வெள்ளதா என் மனசு அடியே புரிஞ்சு என்னைய நீ ஒருத்தே. அத்த மக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சே அத்தனையும் பார்த்து புட்டேன் அழகே உன்னை பார்க்கையிலே மச்சான் என்னப்பா என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காரு. எவரு வந்திருக்காரு? நாரத மகாமுனிவர். நாரத மகிழ்ச்சியா? ஆமாம். வாருங்கள் சுவாமி. அழைத்து வருவோம். இவர் தான் கையடி சாமியார். கையடி சாமியார். ஓ சரி சரி ஓ, சரி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வரைக்கும் விடலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பல்கி விழலாமா இந்த பொம்பளைங்க கட்டுப்பட்டு வரைக்கும் விடலாமா மாமா அச்சமடையான மருந்தாச்சா கத்தோட காத்தாக பறந்தாச்சா மீனாமா சாமி மீனாமா ஒன்ன போல பொம்பளைங்க வேணாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பல்கி விழலாமா மாமா மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெண்ணி நீலா வந்து வந்து தேடுது மச்சான் எப்போ வர போற மத எப்போ வர போற எதுக்கு? பக்கத்துல மாமா வந்து மத்த தர போற எப்போ வர போற மத்த எப்போ வர போற பக்கத்துல மாமா வந்து முத்தம் தர போறேன் மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெண்ணி நீலா வந்து அடடடா. என்ன மச்சான் பக்கத்துல வந்து நல்லா குடுக்க சொல்லுங்க. ஒப்பலையில எனக்கு ஒப்பல. சாமி இந்த வீடியோ கலட்டி விட்டுட்டு செய்யுங்க. வெட்டிப்பல
மல்லிப்பூ வச்சு அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது இந்த பிள்ளை ஆடி ஆடி வரும்போது லவக்குன்னு ஒரு குத்து அப்படி குத்தியா அப்பாற்பட்டவன்டா அதுதான் உன்னை கூட்டி வந்திருக்கு மல்லிப்பூ வச்சு ஐயோ மல்லியப்ப ரொம்ப நேரம் ஆகி போச்சு வாடி ஆடிப்பாடி வரப்பது போல பண்பாடு சுவாமி ஆசீர்வாதம். பெண்ணாசை அற்றவன் நீ என்னவே ஆடி வந்தாலும் எதைத்தான் காட்டினாலும் அதுதான் அப்பாற்பட்டவன். புரியுதா? உங்களுடைய ஆட்டத்தையும் பாட்டத்தையும் பார்த்து மட்டிலா மகிழ்ச்சி. இவ்விடத்தில் உங்களுடைய தலைவி வள்ளி அழைத்து வாருங்க. தங்கச்சி